This video useful.to kindly share me your friends. கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஸ்பெஷல் நேற்றுவரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். பொதுவாக வாரத்துக்கு ஒரு நேற்றுவரை நாம் தந்துட்டே இருக்கிறோம். இந்த வாட்டி இது தரணும், உடனடியாக இதை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சின்ன செய்தி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேற்றுவரையில் பார்க்க போறோம். வாங்க, வைரலா ஒரு வீடியோ எல்லா பக்கமும் போயிட்டு இருந்துச்சு. அது எனக்கும் வந்துச்சு. ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனா இந்த வீடியோ பாருங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்டாரு. இன்னொரு தம்பி ஃபோன் பண்ணி அந்த நியூஸ் அனுப்பி, இது என்னென்ன இப்படி இருக்கு, இது அவங்க சொல்றது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எதை பத்தி அப்படின்னு சொன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், கலிபோர்னியால மிகப்பெரியதான காட்டுத்தீ. இந்த காட்டுத்தீயானது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சேத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, துணை ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதிக்கு போட்டியிட்ட கமலா பாக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க வீடு முதற்கொண்டு பல செலிபிரிட்டிஸோடைய வீடு முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே எவாக்குவேட் பண்ணிருக்காங்க, கர்ஃபியூ இருக்கிறாங்க. அப்புறம் நேஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் அங்க வந்திருக்கு. இப்போ அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிட்டே இருக்கு. ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். இந்த காட்டுத்தீ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னும் நமக்கு சரியான ரீசன் கிடைக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. இந்த காட்டுத்தீ வந்து ஒரு சிலர் சொல்றாங்க நெருப்பு வந்து வானத்துல இருந்து விழுந்துச்சு அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து இது வந்து அந்த காடுகளில் ஏற்படக்கூடியதான ஒரு தீ தான் அது அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ மிகப்பெரியதான ஒரு சேதத்தை இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. நேச்சுரல் டிசாஸ்டர் மிகப்பெரிய அளவுல, அதாவது புகைக்காடு ஒரு பக்கம், தீக்கிரை ஆகிறது ஒரு பக்கம், அந்த சிட்டியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் உலக பிரகாரமாக நாம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இதை தாண்டி ஒரு வீடியோ இப்போ மிக முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. எதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இது தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதனால அந்த நியாய தீர்ப்புக்கு அவங்க ஒரு ரீசனும் சொல்றாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 82வது குளோபல் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோல்டன் குளோபல் அவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அங்க பெவர்லி ஹில்ஸ்ல அங்க நடக்கும், கலிபோர்னியால நடக்கும். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். இது சினிமாவுக்கு, டிராமாவுக்கு, அந்த மாதிரி இந்த மீடியா சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அவார்ட். சிறந்த கதை, சிறந்த படம், இந்த மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளில் பொதுவாகவே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எல்லாருமே, அதாவது ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒவ்வொருத்தரும் வாங்கும்போது கடவுளுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பொதுவாக இவர்கள் எல்லாருமே தேங்க் காட், தேங்க் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் இது வந்து அவங்க சொல்ற காரணத்தை சொல்றேன். இதுல எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதுலாம் ரெண்டாவது. நான் சொல்ற காரணத்தை உங்களுக்கு சொல்றேன். தேங்க் காட், தேங்க் ஜீசஸ் இப்படிலாம் சொல்லிட்டே வருவாங்க. சில வருஷங்களுக்கு முன்பாக 2023, 22ல 17ல நடக்கும் போதெல்லாம் ஒரு சிலர்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவின் தயவுனாலதான் எங்களுக்கு இது கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. இது நிறைய பேர் அது சொல்றது இயல்பு. அங்க இந்த முறை 2025, அதாவது இந்த தீ எரிவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக இது அங்க நடந்துச்சு, பெவர்லி ஹில்ஸ்ல. அப்போ ஒருத்தர் கூட இந்த தேங்க் காடுங்கிற வேர்டை சொல்லலையாம். யாருமே அதை பத்தி சொல்லவே இல்லை. அப்போ அதை தொகுத்து வழங்கக்கூடியவர் வந்து அதை ஒரு பாதி நிகழ்ச்சிக்கு அப்புறம் சொல்றாராம், கவனிச்சு பாத்தீங்களா, ஒருத்தர் கூட கடவுள் பேரை இங்க யூஸ் பண்ணவே இல்லை, காடுங்கிற வேர்டே வரல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். God, creator of the universe, 0 mentions. No surprise in this godless town. அதுக்கு அடுத்து அவார்டு வாங்க வந்ததான நடிகை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு, கடவுள் இல்லாத நகரத்தில் கடவுளை பத்தி பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கடவுளை வந்து என்ன சொல்றது, கேவலப்படுத்துற மாதிரியோ அல்லது வந்து மறுப்பு தெரிவிக்கிற மாதிரியோ அவங்க ஒரு காரியம் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ இப்போ அங்கே முழுவதுமாக கடவுளுக்கான, அதுக்கப்புறம் நிறைய பேர் அன்வான்ட் கமெண்ட்ஸ், கடவுளை பத்தினதான் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக அவர்களுக்கு கடவுள் என்பது இயேசு கிறிஸ்து தானே, ஜீசஸ் கிரைஸ்ட் தானே. ஸோ இது அப்படி நடந்திருக்கு. ஸோ இது முழுக்க நடந்து ஒரு 3 நாள் கழித்து தான் இது நடந்திருக்கு. இப்படி நடந்த உடனே இப்ப நம்ம ஆட்கள் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது கடவுளை வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, அதாவது கடவுளை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, கேவலப்படுத்துறாங்க அல்லது அவரை வந்து அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசி இருக்கிறாங்க. அதனால ஏற்பட்டக்கூடியதான ஒரு விளைவு தான் இது அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்கிறேன், ஏன்னா இந்த வீடியோ வைரலா போய் நிறைய பேர் சொன்னதுனால உங்களுக்கு சொல்றேன். நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டா, கடவுளில் தன்னுடைய மகிமை ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படிதான் வசனம் சொல்லுது. தன் மகிமை அவருக்கு ஒருத்தருக்கும் நான் விட்டு கொடேன் அப்படிங்கிறார். மற்றவங்களுக்கு கொடுக்கறத அவர் ஒத்துக்க மாட்டார். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவையே தாடிமயிரை பிடித்து நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்டு துப்பி எல்லாம் செய்து அதற்கு பிறகு அவரை காட்டி கொடுத்து எல்லா காரியமும் நடைபெற்றது. அப்போ கூட கடைசியாக இயேசு சொன்ன வார்த்தை என்ன, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நாம் கிருபையின் காலம் என்கிறதான சுயாதீன பிரமாணத்துக்குள் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தேவன் கிருபை உள்ளவராகத்தான் இருக்கிறார். இப்போ நடக்கக்கூடிய எல்லா டிசாஸ்டர், நிறைய பேர் கேட்கிற கேள்வி, அதாவது இது 2 ஆங்கிள் நான் சொல்றேன். பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள், சுனாமிகள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும்போது எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை, கடவுள் இருந்தா இப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு சிலர் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன கேட்கிறாங்க,
கடவுளுக்கு எதிராக இவங்கெல்லாம் இப்படி பண்றதுனாலதான் இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இதுல நான் பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இங்க எருசலேம்ல நடக்குது. எருசலேம்ல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை அங்க இயேசுவுக்கு அவர்கள் காட்டுகிறார்கள். பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவருடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததுனாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தால் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே, இது ரொம்ப முக்கியமான விஷயம், சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? இப்ப கலிலேயருக்கு அப்படி நடந்துச்சுன்னா மற்றவங்க எல்லாம் நல்லவங்க, அவங்க கெட்டவங்களா, அதனாலதான் அவங்களுக்கு நடந்துச்சான்னு கேட்கிறார். அடுத்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரை கொண்டு வரார். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேர் செத்து போனாங்க. அப்ப செத்து போனவன் எல்லாம் பாவி, மத்தவன் எல்லாம் உயிரோடு இருக்கிறவனா நல்லவனா அப்படின்னு அவர் கேட்கிறார். இதே கேள்வியை இப்ப வச்சு பாருங்களேன். கலிபோர்னியால இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இப்படி முழுக்க எரியுது, அதனால இவங்கெல்லாம் இப்படி பேசினதாலதான் எரியுது அப்படின்னு சொன்னா, இதை விட மோசமாக உலகத்தில் ஆண்டவரை குறித்து கம்யூனிச நாடுகளிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே தூஷணம் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படியானால் அங்கே இருக்கிறவங்க விட இந்த பெவரி ஹில்ஸ்ல இருக்கிறவங்க அல்ல இந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாமே இவர்கள் எல்லோரும் பாவிகள் என்று நாம் சொல்லுகிறோமா? இந்த சம்பவத்தை வச்சு நீங்க பாருங்களேன். அப்படின்னா என்ன நடக்குது? பொதுவாகவே நான் நம்புகிறது என்ன, அது சுனாமியா இருக்கட்டும், பூமி அதிர்ச்சியாக இருக்கட்டும், கடவுளுடைய நியாய தீர்ப்பு இப்பொழுது அல்ல, அது இனி வருகிறதா இருக்கிறது, கண்டிப்பாக வருகிறது. சில நேரங்களிலே சிலருக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் இமிடியேட்டாகவும் கொடுக்கிறார். உதாரணமா சோதோம் கொமோராவுக்கு வருகிறது, நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது நாம் பார்க்கிறோம் வேதத்துல. அது சில நேரங்களில் அவர்களுக்கு திருத்துவதற்கு கொடுக்கப்படுகிறது, அதற்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரிப்பும் கொடுக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் வரும், கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லா நியாய தீர்ப்புக்கு முன்னாடியும் அப்படிதான் நடக்கும். இது பொதுவாக இன்னைக்கு நடக்கிற எல்லா டிசாஸ்டர் காரணம் கடவுள் அல்ல, மனுஷனே காரணம். அவனுடைய அக்கிரமம், அவனுடைய பாவம், அவனுடைய ஆசை, பேராசை. பல தடவை சொல்லி இருக்கிறேன். சுனாமிக்கு என்ன காரணம்? கடற்கரையோரத்துல அந்த மரத்தை எல்லாம் நம்ம வெட்டினோம். இன்னொரு பக்கத்துல மண்ணு கொட்டி ரீக்ளைம் லேண்ட் கொண்டு வராங்க. கடல்ல நம்ம நியூக்ளியர் பாம்பு வெடிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே செய்யும் பொழுது அது கடலுடையதான இயற்கை காரியங்களை மாற்றும் பொழுது கடல் கொந்தளிக்க தொடங்குகிறது. அதனுடைய விளைவு கடலுக்குள் பூமி அதிர்ச்சி. ஏன் பூமிக்கு மேல அதிர்ச்சி வருது? பூமியின் மேல நாம் செய்யக்கூடிய அநேக அன்வான்ட் இயற்கைக்கு எதிரான காரியங்கள் எல்லாருமே. இப்ப இதுக்கு கடவுள் எப்படி பொறுப்பாக முடியும்? நாம் செய்யற தவறு, அதற்காக நாம் அனுபவிக்கிறோம். இதான் அதனுடைய உண்மை. ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு பூமியின் மேல் உண்டு, கண்டிப்பாக உண்டு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால இதெல்லாம் எதை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், இந்த ஒரு அவனே ஏற்படுத்தி கொண்டதான அல்லது ஏற்படக்கூடிய இயற்கையான இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மனுஷனால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க இந்த பெவரி ஹில்ஸ்ல இருந்தவங்க அத்தனை பேருமே மிகப்பெரியதான செலிபிரிட்டிஸ். ஆனா இப்ப எரியுது கலிபோர்னியால லாஸ் ஏஞ்சல்ஸ். இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அத்தனை பேருமே கோடீஸ்வரங்க. அது இருக்கிறது அத்தனை பேருமே செலிபிரிட்டிஸ், மில்லியனர்ஸ். அப்ப அங்க இப்படி ஒரு கம்பெனி, இப்ப தெரியாத இடத்துல திடீர்னு ஒரு வெறும் குடிசைகள் பகுதி எரிஞ்சிருச்சு. அந்த ஜனங்களுக்கு போராட வழி இல்ல, காப்பாத்துறதுக்கு வழியில இறந்துனா பரவாயில்ல. இவங்க எல்லாம் அப்படி கிடையாது. வீடே பயங்கரமான சேஃப்டியா கட்டப்படுகிறதான வீடு, ஃபயர் எக்ஸிட்டோட கூட இருக்கக்கூடிய வீடு. அதெல்லாம் தாண்டி நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் உருமாறி எலும்பு கூடாக மாறி இருக்கிறது. ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஏற்படுத்தினதான விளைவின் நிமித்தமாக வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கே இவர்களால் நிலைநிற்க முடியவில்லை என்று சொன்னால், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு எப்படி இவர்கள் நிலை நிற்பார்கள்? இப்போ இவங்க எரியுது உண்மை, கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அது காட்டு தீயோ அல்லது வானத்துல எழுந்த அக்கினியோ இல்ல மனுஷனுடைய சதியோ, வாட் எவர் இட் இஸ், அங்க நடக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 2 பேரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 10வது வசனத்துல, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் என்று இருக்கு. The elements will melt அப்படின்னு இருக்கு. இப்ப அது நடக்குது கண்ணுக்கு முன்னாடி. எவ்வளவு பெரிய கட்டடங்கள், எவ்வளவு பெரிய காரியங்கள். இதெல்லாம் என்ன எச்சரிப்பை கொடுக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு அதே லூக்கா 13 இப்ப நான் வாசிச்ச வசனத்திலேயே, இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன செய்யணும்? மனம் திரும்பாமல் போனால் இதே போல உங்களுக்கும் சம்பவிக்கும் அப்படிங்கிறார். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க, பணக்காரங்க இருக்கிற ஏரியாவே இப்படி எரியுமானால் மற்ற இடங்களை நினைச்சு பாருங்க. இந்த இயற்கையா நடந்தது இது. ஆனால் அடுத்து தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. இயேசு இதைத்தான் சொல்றாரு லூக்கா 13. இப்போ சொல்றேன்,
இதுக்கு பின்னாடி தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இருக்குது என்ன அது உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் விட்டு விடுகிறேன், நான் இல்லவே சொல்ல இது. ஆனால் இங்கே இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது இதை விட மோசமானவர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறார்கள், உலகம் முழுக்க நியாயத்தீர்ப்பும் வருக போகிறது. இதையெல்லாம் ஒன்று நமக்கு சொல்லுகிறது, என்ன சொல்ல தெரியுமா? தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கான காலம் நெருங்கிறது. மனுஷனால் இந்த இயற்கையின் சீற்றத்திற்கே நிற்க முடியாமல் போனால் தேவனுக்கு முன்பாக, இயற்கையை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நிற்க போவது எப்படி? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. Subscribe our channel. This video useful.to kindly share me your